ஒன்றிய அரசு உரிய நிதி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பொது முதலீட்டுக் குழு பரிந்துரைத்துள்ளதுபடி ஒன்றிய அரசின் பங்கான 7425 கோடியை விடுவிக்க வேண்டும். தமிழ்நாடு ஏன் மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி முன்வைத்திருக்கிறார். நடப்பாண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் கோவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். அவர் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 21,000 கோடி ரூபாய் கடனுதவியை ஒன்றிய அரசு பெற்றிருந்தது என்றும் அதில் 5,880 கோடி ரூபாய் மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு செய்துள்ளது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக சரியான மற்றும் முழுமையான கருத்துக்களை தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக ஒன்றிய நிதியமைச்சருக்கு ஒரு சரியான பதிலையும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய அதாவது தமிழ்நாடு அரசு 21 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிறுவனங்கள் கடன் ஏற்பாடு செய்துள்ள போதிலும் தமிழ்நாடு அரசு 5,880 கோடி ரூபாய் மட்டும் செலவு செய்த தெரிவித்துள்ளார். உண்மையை பொறுத்தவரை அந்த திட்டத்தில் உண்மையில் இதுவரை இந்த சென்னை மெட்ரோவில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 18,564 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதில் தமிழ்நாடு அரசு இதுவரை தனது சொந்த நிதியிலிருந்து 11,000 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாட்டு கூற வேண்டும் என்றால் 11,762 கோடியை செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடன் மூலமாக இதுவரை 6,800 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தங்கம் தென்னரசு கூறியுள்ள தகவல்படி ஒன்றிய நிதியமைச்சர் கூறிய தகவல் முழுவதும் ஒரு தவறான தகவல் என்பது தெரிய வந்துள்ளது. திட்டத்திற்காக மட்டுமே இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒன்றிய அரசின் பங்கு முதலீட்டு குழுவினர் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றிய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயில் 1 ரூபாய் கூட இதுவரை ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2021-24ஆம் ஆண்டில் சென்னை, கொச்சி, பெங்களூரு, நாக்பூர், நாசிக் ஆகிய நகரங்களுக்கு பெட்ரோல் திட்ட நகரங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட போதும் அவற்றில் மற்ற திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இதுவரை எந்தவித நிதியும் ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் இந்த நிதி ஒதுக்கீடு பற்றி எதுவும் குறிப்பிடலாம். நடப்பு நிதிநிலை அறிக்கையும் தமிழ்நாட்டிற்கு ஏன் மேற்குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த 7,400 கோடி ரூபாய் குழுவை நடப்பு நிதிநிலை அறிக்கையில் கூட ஏன் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாடு ஏன் மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தப்படுகிறது என்றும் அரசியல் காரணங்களுக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படும் வகையில் திட்டங்களை தொய்வுபடுத்தவும் மாநில அரசிற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தவும் இவ்வாறு செய்யப்படுகிறதோ என்ற ஐயம் எமக்கு எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஐயத்தை எல்லாம் போக்கும் வண்ணம் தமிழ்நாடு அரசு நியாயமான கோரிக்கைகளை ஏற்று இத்திட்டத்தினை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதை கருத்தில் கொண்டும் ஏற்கனவே பொது முதலீட்டுக்குழு பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு தனது பங்கான 7,425 கோடியை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக அதாவது மத்திய அரசு திட்டமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாடு அரசு கடன் சுமையை குறைக்க வழிவகை செய்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய நிதித்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோளும் வைத்துள்ளார். கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.